அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே டேஸ்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி, அதுவும் ரொம்ப சிம்பிளாக குறைவான நெய்யை வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பரான ஸ்வீட் ரெசிபி இது. எல்லாம் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் மட்டும் இதை நீங்கள் லைட்டாக வறுத்துக்கோங்க. கலர்லாம் சேஞ்ச் ஆகிடாமல் லைட்டாக இந்த சூடு ஏறி வந்துச்சு அப்படின்னா போதும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2-3 நிமிஷம் இது போல் வறுத்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொட்டுக்கடலையை கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. சூடு லைட்டாக ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்ச பவுடரை ஒரு தடவை நல்லா சளிச்சிட்டு எடுத்துக்கலாம். நம்ம என்ன தான் நல்லா நைஸாக அரைச்சாலுமே அதில் குட்டி குட்டியாக திப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொட்டுக்கடலை எந்த கப்பில் மெஷர் பண்ணோமோ அதே கப்பில் ஒரு கப்பு நம்ம பொட்டுக்கடலை எடுத்தோன்னா 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கணும். இப்போ அதை ஒரு சாஸ்பேனில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாமே ஒரே கப் அளவில் மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. 1 கப்பு பொட்டுக்கடலை, 1 கப்பு வெல்லம், அதுக்கப்புறமா 1 கப்பு தண்ணி. இந்த வெல்லமும் தண்ணி சேர்ந்து இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சி கொதித்து வரணும். பாகுபதெல்லாம் எதுவும் தேவையில்லைங்க. இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சிச்சு அப்படின்னாலே போதும். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது போல் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் இதை நம்ம வடிகட்டிக்கலாங்க. வெல்லத்தில் கல், மண், தூசிலாம் இருக்கும் இல்லையா, வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பேனில் இந்த வெல்லம் நல்லா கொதிக்கணும். பாருங்கள், இது போல் நல்லா கொதிச்சிட்ருக்கும் போது நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பொட்டுக்கடலையே ஆட் பண்ணணும். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப குறைவான நெய் தான் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு தேவைப்படும். பார்த்திங்கன்னா நல்லா ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, இவ்வளோ குறைவான நெய்யில் இவ்வளோ ஒரு டேஸ்டியான ஸ்வீட் செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ அந்த நெய்யை நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. ஃபஸ்ட்டு பாதி அளவுக்கு சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மீதி இருக்கிற பாதியையும் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கட்டி பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை கொதிக்க நல்லா அந்த கட்டிலாம் கரைஞ்சி வந்துடும். பிகினர்ஸ் கூட இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாங்க. அவ்வளோ ஒரு ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி. இப்போ எல்லா பொட்டுக்கடலை மாவுமே சேர்த்தாச்சுங்க. சேர்த்ததுக்கப்புறமா இது போல் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். கட்டிங்லாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்துருச்சு பாருங்கள். இது போல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னாலே சரியாக வந்துடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது போல் நல்லா அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா கெட்டியாகி வரணும். இப்போ இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருந்தோம். இப்போ திரும்பவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பேனில் ஒட்டாமல் நல்லா வரணும். அந்த அளவுக்கு இதை நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஒரு 15 நிமிஷம் போல் ஆகும் அந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வரதுக்கு. அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும்தான் இதில் மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கோம். உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா நெய் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். ஒன்றும் தப்பில்லை, ரொம்பவே சூப்பராக தான் இருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் நல்லா பேனில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவி விட்டுக்கோங்க. நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்வீட்டை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஹைட்டில் நீங்கள் பரப்பி விட்டுக்கோங்க. ரொம்ப மொத்தமாக இல்லாமல் ஓரளவுக்கு 1 இன்ச் கனத்தில் இருக்க மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இது நல்லா சூடு ஆறி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 மணி நேரம் போல் அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா செட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்தோன்னா நல்லாவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களுக்கு 1 வாரம் வரைக்குமே கெட்டு போகாமலே இருக்குங்க. வெளியில் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். 1 வாரம் வரைக்கும் அது அப்படியே இருக்கும் இந்த ஸ்வீட் பாருங்கள். இதை அப்படியே பரப்பி விட்டாச்சு. இப்போ நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
திடீர்னு வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வந்துட்டாங்கன்னா கூட இந்த ஸ்வீட் ரெசிபி நம்ம செஞ்சு வைக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். இது நம்ம பொட்டுக்கடலை ஆட் பண்ணி செஞ்சுருக்கோம் அப்படின்னா யாருக்கும் தெரியாது. அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த ஸ்வீட் ரெசிப்பியை ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்ம தமிழ் ஃபன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.